32 அப்படி பார்ப்போம். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லா அப்ப பண்டிகை சமீபமாயிடுச்சு. அவங்களுடைய பீரியடில் வந்து பஸ்கா எப்படி ஆசரித்தாங்க அப்படின்னா, அந்த நிசான் மாதம் 14ஆம் தேதி வந்து பஸ்கா அப்படின்னு சொன்னால் அந்த முதல் நாள் வந்து பஸ்கா, அதுக்கப்புறம் 7 நாள் வந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை. ஸோ ஒரு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன். நம்ம ஏற்கனவே 21வது அதிகாரத்தில் பார்க்கும்போது பார்த்தோம் எப்படி எருசலேமுக்கு வந்து எல்லோரும் வருவாங்க. நிறைய பேர் வந்து எருசலேம் வந்து முழுவதுமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. கீத்ரோன் வேலி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதெல்லாம் வந்து ரத்தமாக வந்து கீத்ரோன் ஆறு அது வந்து அப்படியே ரத்தமாக வந்து போகுமா. ஏன்னா அத்தனை பலி, லட்சக்கணக்கில் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து அவங்க பலி செலுத்தி அந்த பண்டிகையை வந்து அவங்க கொண்டாடுறாங்க. ஏன்னா எகிப்திலிருந்து தேவன் அவர்களை விடுவித்ததை அவங்க ஞாபகப்படுத்தி அவங்க வந்து அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். இப்போ கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இவங்க எப்படியாவது வந்து அவரை கொலை செய்யணும், ஆனால் எப்படி அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. ரொம்ப தீவிரமாக அவங்க வந்து அதில் செயல்படுறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இப்போ இதில் வந்து யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு சொல்லும்போது அது வரைக்கும் சாத்தான் ஒன்றும் செய்யாதது போலவும் திடீர்னு அந்த நேரத்தில் புகுந்தது போலவும் அந்த அர்த்தம் கிடையாது. கிரேக்க மொழியில் அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவன் முதல்ல ஆதியிலே அவன் வந்து தேவன் மேலே பற்று இல்லாமல் தேவன் வந்து அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு ராஜாவாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் தான் வந்து எல்லாருக்குமே இருந்தது. எல்லாரும் ஆனால் அவரை வந்து ட்ரூவாக வந்து நேசித்தாங்க. ஆனால் யூதாஸ் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக முதல்ல இருந்தே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். யோவான் சுவிசேஷத்துலேயும் அவர் வந்து பார்க்குறோம். இந்த இடத்துல சாத்தான் புகுந்தான் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய சுய சித்தம் வந்து எப்படி ஆகுதுன்னா, முழுமையுமாய் சாத்தான் என்ன செய்ய விரும்புகிறானோ அதை செய்கிறதற்கு தன்னை ஒப்பு கொடுக்குறதா. இப்போ சாத்தான் வந்து எந்த இடத்துலையும் யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி, இப்போ இதுக்குள்ளே சாத்தான் புகுந்தான் அப்படின்னு சொல்லும்போது யூதாஸ் ஏதோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்த மாதிரியும் சாத்தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே போன மாதிரியும் நம்ம யோசிக்கக்கூடாது. அது எப்படி அப்படின்னு சொன்னால், அவனுடைய தாட்ஸும் சாத்தான் என்ன நினச்சாங்களோ அந்த தாட்ஸும் அலைன் ஆகி வரது தான் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கோம். அப்போ யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தானோ ஆதியிலேருந்தே எப்போ வந்து இயேசு கிறிஸ்துவோட ஒரு சீஷனாக வந்தானோ அந்த இடத்துல இருந்தே வந்து இயேசுவை விசுவாசிக்கலை. அவனுடைய தாட்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா உலக பிரகாரமாக வந்து இருந்தது, தேவனுக்குரியதாக வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அப்போ அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். ஸோ அவனுக்கு ஏற்கனவே அந்த தாட்ஸ் இருந்ததுனால இப்போ வந்து மாட்டி கொடுக்கறதுக்கு வந்து போய் அவங்களிடத்துல வந்து சொல்கிறோம். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். ஸோ அவனுடைய ஆசை வந்து அந்த பணத்தின் மேலே தான் இருந்தது. காட்டி கொடுத்தா பணம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நான் காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்கப்போ அவங்க ரொம்ப தீவிரமாக என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் கூட்டத்திலிருந்தே ஒரு சீஷன் வந்து நான் வந்து செய்கிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக வந்து இருக்குது. அதற்கு அவன் சம்மதித்து கூட்டம் இல்லாத இடத்துல வந்து அவரை மாட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தனியாக சீஷர்களோட இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு டைமில். ஆனால் இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், பஸ்கா பந்தி இருக்க வந்து போகிறாங்க. அப்போ கூட வந்து யூதாஸ் வந்து மாட்டி கொடுத்துருந்துருக்கலாம் முதல்ல இடம் எங்கே அப்படின்லாம் தெரிஞ்சிருந்தா. ஆனால் யூதாஸுக்கு வந்து அது தெரியாது. அப்போ பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து தாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறேன். அப்போ அந்த டைமில் வந்து நிறைய இடங்களில் நம்ம இப்போ இருக்கிற ஹோட்டல்ஸ் மாதிரி அங்கே ரூம்ஸ் வந்து நிறைய ரெடியாக வந்து இருக்கும். இந்த மாதிரி வெளியிலேருந்து வர்றவங்க வந்து தங்கி இருந்து சாப்பிட்ற மாதிரி. அப்போ இந்த இடத்துல தேவன் ஆல்ரெடி வந்து அவருடைய திட்டம் ஒன்று இருக்குது. அப்போ அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது, அதாவது எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். அந்த காலத்தில் வந்து தண்ணீர் குடத்தை சுமந்து வர்றது வந்து ஸ்திரீகள் தான். அப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி ஒரு மனுஷன் வந்து உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்கள் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள்.
அவன் கம்பளம் முதலானவைகள் வெறுத்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஸோ இயேசு கிறிஸ்துவை குறித்தான அவர் போதகர் அப்படிங்கிற ஒரு காரியம் அங்கே எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். இயேசுவை அநேகருக்கு தெரியும். அப்போ அதை வைத்து அவர் சொல்லி அனுப்புகிறாரு. அப்போது அந்த பெரிய அறைக்குள்ளே எல்லாம் போஜனத்துக்காக செல்கிறாங்க. இது ஒரு பிரதானமான ஒரு நேரம். இந்த காரியங்கள் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் யூதாஸ் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வரணும். ஸோ நேரம் காலம் எல்லாமே தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறதுனால யூதாஸும் கூட போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்திருந்தார்கள். வேலை வந்தபோது அப்படின்னு சொல்லும்போது அவருடைய சிலுவை மரணத்துக்கு நேரான ஒரு டைம் வருது. அதாவது பஸ்கா பண்டிகை அப்படிங்கிற அந்த நாளில் தான் அவர் பஸ்காவாகிய பலி அவர் செலுத்தப்படணும். அதனால வேலை வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்து நிறைவேறும் அளவும் நான் இனி அதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் அப்படின்னு சொல்லும்போது இதுங்கிறது பஸ்காவை குறிக்கிறது. அப்போ அந்த பஸ்கா நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை. அப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தில் பஸ்காங்கிறது பலி. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பலி நிறைவேறணும். இயேசு கிறிஸ்துவனுடைய பலி செலுத்தப்படும் போது மரணத்தையும் பாவத்தையும் இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறத நம்ம பார்ப்போம் சிலுவையில் அறையப்படும் போது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இதை புசிப்பதில்லைன்னு சொல்லும்போது 2 வியூவில் நம்ம பார்க்கணும். ஒன்று எப்படின்னு சொன்னால், இதுதான் கடைசி பலி. அதாவது பஸ்கா அப்படிங்கிறது அவங்க எகிப்து அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம் தேவன் மூலமாக அப்படிங்கிறத நினைவு கூறுகிறதுக்கு தான் அந்த பஸ்கா பண்டிகை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த பலி நிறைவேறும் அளவும் நான் இதை புசிப்பதில்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தமிழில் அது அன்டில் தென் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தமிழில் அது நிறைவேற வரைக்கும் அவர் புசிப்பதில்லைன்னா அவர் புசிக்க மாட்டாரா பஸ்காவை அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் வரலாம். ஆனால் இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பலிக்கு அப்புறம் பலி இல்லை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த போஜன பானத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து எதையும் இந்த உலகத்தில் புசிக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது அவருடைய மரணம் வரைக்குமே அவர் எதுவுமே புசிக்கலை. அடுத்தது இதை இன்னொரு வியூவில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் அதாவது கடைசி காலத்தில் புதிய அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் எல்லாம் வானம் பூமி எல்லாம் அழிக்கப்பட்டு புதிய காரியங்கள் உண்டாக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமி அதெல்லாம் வரும்போது அவருடைய சமூகத்திலே அவரோடு கூட நம்ம இருப்போம் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சியாக இந்த வசனத்தை நம்ம அப்படியும் எடுத்துக்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா இனி மகிமையில் அவரோடு கூட இருக்க போகிற அந்த பந்தி, அந்த விருந்து. இப்போ அது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஃபைனல் ஒரு ஹாப்பினஸ், ஃபைனல் விக்ட்ரி அப்படிங்கிற மாதிரியும் இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இப்போ இந்த இடத்துல ரொம்ப பிரதானமாக பார்க்குறது க்ரூசிஃபிக்ஷன் வரைக்கும் அவர் சொல்கிறத பார்க்குறோம். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இந்த திராட்சை பழ ரசம், இந்த போஜனம், இது எல்லாம் அவங்க ஒரு விதமாக ஒரு ஆர்டரில் அவங்க எப்போவுமே அந்த போஜனம் பண்ணி கொண்டு வராங்க. அதில் 4 கப் இருக்கிறதா சொல்கிறாங்க, 4 கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் கப் கப் ஆஃப் சாங்டிஃபிகேஷன். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து கசப்பான கீரையை வைத்து அப்புறம் ஃப்ரூட் பேஸ்ட்லாம் இருக்குமா அதில் டிப் பண்ணி சாப்பிடுவாங்களாம். அதாவது அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ கசப்பாக இருந்தது, தேவன் அதை எப்படி மாற்றினார், அதில் ஒரு விடுதலை கொடுத்தார். அதான் கப் ஆஃப் சாங்டிஃபிகேஷன். அடுத்து கப் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடுத்த கப்பில் திராட்சரசன், அதில் அவங்க அருந்தும்போது சங்கீதம் 113-14 அதை அவங்க பாடுவாங்களாம். அது சாம் ஆஃப் ப்ரைஸ், துதியின் சங்கீதம். அதை அவங்க பாடி அந்த 2வது கப்பை அருந்துறாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் அவங்க மெயின் மீல் அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க. 1வது செஞ்சுரியில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்க மோசையின் காலத்தில் இருந்ததை விட கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸோடு அவங்க சாப்பிட்றத போஜனம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம்.
அந்த நேரத்தில் தான் வந்து பலி, அந்த பஸ்கா ஆடு, அந்த பலி செலுத்தப்பட்ட ஆடை வந்து அவங்க புசிக்கிறாங்க. அந்த 2வது கப் முடிஞ்ச உடனே 3வது கப் வந்து த கப் ஆஃப் ரெடம்ஷன். இது வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வந்து அவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க. முடிக்கும் போது இவங்க வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னா, கர்த்தர் எங்களை விடுவித்தார், எகிப்திலிருந்து எங்களை அடிமைத்தனத்திலேருந்து விடுவித்தார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை இது பண்ணுறாங்க. இந்த கப் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து மரித்ததற்கு பின்பாக அவர் வந்து மரணத்தில் இருந்தும் பாவத்திலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுப்பதுனால இந்த கப்போடு முடிஞ்சுது அவரோடது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் இனிமேல் வந்து இந்த திராட்சரசத்தை பானம் பண்ணுவதில்லை அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லை. ஏன்னா இதுதான் அவருடைய கடைசி இது. அவருடைய பலி தான் நம்மளுக்கு வந்து அந்த ரிடம்ஷன் மீட்பை வந்து கொடுக்குது. அதனால் அதோட வந்து நான் வந்து குடிப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து கப் 4 வந்து என்னென்னா த கப் ஆஃப் ப்ரைஸ். அது என்ன அப்படின்னு சொன்னால், எங்களை தேவன் வந்து மீட்டு விட்டார், அதனால் நாங்கள் வந்து அவரை துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 115 118 வரைக்கும் அவங்க பாடுவாங்களாம். ஸோ இதுதான் ஒரு ஆர்டர். அவங்க வந்து பஸ்கா பலியை செலுத்தி இப்படி குடும்பமாக உட்காந்து இப்படி வந்து சாப்பிடுவாங்க. அதை தான் வந்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தான் தான் நம்ம பலி. எப்படி எகிப்து வந்து ஒரு நிழலாக இருந்ததோ பாவத்திற்கு, இந்த உலகத்திற்கு, அதிலிருந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத காண்பிக்கும்படியாக அந்த ஒவ்வொரு கப்புக்கும் வந்து ஒவ்வொரு மீனிங் இருக்குது. இது எல்லாமே இவருடைய க்ரூசிஃபிக்ஷன், அதுக்கப்புறம் இவர் பரமேறுதல், அப்புறம் நம்ம கடைசியாக அவரோட நித்திய வாழ்க்கையில் வந்து பங்கு பெறுதல், இது எல்லாத்தையுமே குறிக்கும் வண்ணமாக சீஷர்களுக்கு அதை செய்து காமிக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குது. இது பொதுவாக அவங்க அப்படி தான், அந்த வீட்டில் யார் தலைவரோ அவங்க அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதை தான் இயேசு கிறிஸ்து இங்கே வந்து அவர் போதகரானதுனால அவர் வந்து தன்னுடைய சரீரம் பிற்கப்படுகிறத வந்து சொல்லி வந்து கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். அதாவது அவர் அதை மீன் பண்ணி தான் அவர் வந்து அதை கொடுக்குறாரு. போஜனம் பண்ணின பின்பு அவர்கள் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. அப்போ புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து ஏற்கனவே தீர்க்க தரிசன புத்தகங்களில் எப்படி ஒரு மேசியா வந்து புதிய உடன்படிக்கையை வந்து ஏற்படுத்துவார், அவர் ஒரு அதிபதியாக வருவார், அவருடைய நாமம் என்ன, இது எல்லாமே இருக்குதுல்ல. ஸோ அவங்க வந்து இவர் மேசியாங்கிறத தெரிஞ்சதுனால அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் அவங்களுக்கு இன்னும் க்ரூசிஃபிக்ஷனுக்கான ஒழுங்கான காரியம் வந்து எப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதை அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை, அவங்களுக்கு அந்த விவரம் வந்து இல்லை. பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்குற மனுஷனுக்கு ஐயோ. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது யூதாஸ் வந்து அவரை காட்டி கொடுக்குறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். யூதாஸ் வந்து எப்படின்னாலும் தேவனுடைய சித்தத்தை தானே நிறைவேற்றாரு. ஏன்னா யூதாஸ் அதை செய்யலை அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மறித்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அப்போ அது வந்து யாருடைய இது, தேவனுடையது தானே அப்படின்லாம் நம்ம வந்து நினைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல தேவன் வந்து சொல்லுவார், அவரை காட்டி கொடுக்குற மனுஷனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்கேயுமே தேவன் வந்து யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல, சாத்தானும் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. நம்மளுக்குன்னு வந்து ஒரு ஃப்ரீ வில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தான் வந்து சூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு முன்னாடி வந்து காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் தன்னை வந்து சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்ததை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது அவன் வந்து தேவனை காட்டி கொடுத்ததுனால அவனுக்கு வந்து ஐயோ அப்படின்னு சொல்லும்போது அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக கடந்து செல்லுகிறாங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பேசுகிற அந்த டாபிக் வந்து எங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்போ அந்த இடத்துல யூதாஸுக்கு தெரியும் தான் தான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ மற்றவங்க வந்து அதை கேட்கும்போது அந்த பேச்சில் வந்து ஒரு ஷிஃப்ட் ஆகி நான் பெரியவன் நீ பெரியவன், ஏற்கனவே அங்கே வந்து பேதுரு யோவான் இவங்கெல்லாம் அந்த க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறதுனால டாபிக் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சதை நம்ம பார்க்கலாம். அவர்களை நோக்கி, புரஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க வேண்டும். இப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்து இந்த உலகத்தின் ராஜ்யம் போல அல்ல. புரஜாதிகள் எப்படி ரூல் பண்ணுறாங்க, ரோமர்கள் வந்து உங்களை எப்படி ரூல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நீங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத பார்க்குறோம். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா?
அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. அப்போ இத்தனை வருஷமும் அவர் அவருடைய ஊழியம் செய்யும் போதும் அவர் முதல்ல ஆதியிலிருந்தே, அதாவது அவருடைய ஊழியத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே கொலை செய்யணுங்கிற ஒரு திட்டம் உள்ள ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நீங்கள் அப்போ இருந்தே எனக்கு நேரிட்ட சோதனைகள் நீங்கள் நிலைத்திருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் நான் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக தான் இருந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளே யார் பெரியவன்னு சொல்லி அந்த போட்டி வேண்டாங்கிறது சொல்கிறார். அது நமக்கு தெரியும். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது பிதா ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல் நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்னு சொல்லும்போது ஒரே ராஜ்யம்தான் தேவனுடைய ராஜ்யம். ஆனால் அதில் உங்களை பங்குள்ளவர்களாக மாற்றுறேன், உங்களுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுக்குறேன். எனக்கு எப்படி ஒரு அத்தாரிட்டி அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்குதோ அதே அத்தாரிட்டி உங்களுக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த ராஜ்யத்தில் நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனமானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனங்களிலுமே உட்காருவீர்கள் என்றார். இது 2 விதத்தில் சொல்லப்படுகிறது. எப்படி அப்படின்னா, என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனபானம் பண்ணினா நம்ம சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் அவரோடு கூட நம்ம இருப்போம் அப்படிங்கிறது முந்தின வசனங்களில் பார்த்தோமா. அப்போ அந்த மாதிரி டைமில் அவருடைய சமூகத்தில் அவரோட கூட இருக்கும்போது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக, அப்படின்னா ஜட்ஜ் பண்ணுறது அர்த்தம் கிடையாது, ஆளுகை செய்கிறவர்களாக, கவர்ன் பண்ணுறவங்களா நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள நம்ம வரோம். அப்போ நம்ம எல்லாரையுமே ஆளுகிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் நீங்கள். ஏன்னா என்னுடைய அத்தாரிட்டி உங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த சபையின் காலம், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்கு அப்புறம் அப்போஸ்தலருடைய காலம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்குது. அப்போது நீங்கள் அப்போஸ்தலருடைய அந்த டாக்டரினில் தான், இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களில் தான் சபை கட்டப்பட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், அவர்களுடைய பேஸில் தான் நம்ம கட்டப்பட்டு எழும்பி வர்றோமா சபை. அப்போது இதில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, நீங்கள் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக அப்படின்னு சொல்லும்போது இந்த சபையின் காலத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நீங்கள் தான் ஆளுகை செய்கிறீங்க. எப்படி? உங்களுடைய டீச்சிங்ஸ், நீங்கள் என்னிடத்துல கற்றுக்கொண்ட காரியங்களை என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்க. அதேமாதிரி இயேசு கிறிஸ்து கொடுத்த மிஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். நீங்கள் போய் எல்லாருக்கும் என்னுடைய உபதேசத்தை அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் ஆளுகை. அப்போ ஆளுகை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறதோ, ஒரு லீகல் வேர்டிக்ட் பாஸ் பண்ணுறதோ அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லப்படலை. நீங்கள் என்ன சொன்னீங்களோ, என்ன கற்றுக் கொடுத்தீங்களோ, இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருந்தாரு. இயேசு கிறிஸ்து அநேக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தாரு. அப்போ அவர் தான் ராஜா. இப்போ அவர் பரமேறினதுக்கு அப்புறம் அவருடைய சீஷர்கள் தான் அவரை குறித்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. உலகம் முழுவதும் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லும்போது அதுதான் நம்ம பேஸாக வச்சு ராஜ்யத்தை கட்டி எழுப்புறோம்னு சொல்லும்போது அவர்களுடைய ஆளுகை தான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எவன் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்த காரியங்களை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் தான் எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறீங்க. அவருடைய வசனம் தான் நம்மளை நியாயம் தீர்க்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. ஸோ அந்த அர்த்தத்தில் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பேதுரு அப்படின்னு சொல்லாமல் சீமோன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பேதுரு அப்படிங்கிற பேர் கற்பாறை அப்படிங்கிற ஒரு ராக் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அந்த கிரேக்க மொழி பெட்ரோஸ் அப்படின்னு நம்ம பேதுருவை இயேசு கிறிஸ்து சீமோனுங்கிற பேருக்கு பேதுரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த பேதுருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சனை குறிக்குது. சீமோன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த பேதுரு அப்படின்னு அழைக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த ஒரு மீனவன். எவ்வளோ பதறி, தேவனுக்கு முன்பாக என்னை விட்டு நீங்கள் அகன்று போயிருங்க, என்னை விட்டு நீங்கள் போயிருங்க, ஏன்னா நான் பாவியான மனுஷன் அப்படின்னு ஒரு பயம் வந்ததில் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்தான் அந்த சீமோன். ஒரு ஃப்ரஜைல் பர்சன், எப்போ வேணாலும் பயப்படக்கூடிய ஒரு பர்சன். அப்போ பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே இதோ அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் நீங்கள்லாம் இருக்கிறீங்க. ஏன்னா நான் உங்களை விட்டு போக போகிறேன்,
உன்னைன்னு சொல்லலை, உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை புடைக்கிறதற்கு அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அப்போ யார் இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போக போகிறா அப்படின்னு சொன்னால் பேதுரு தான் அந்த டெஸ்ட்டுக்குள்ளே போக போகிறாரு. அதாவது சீமோன் தான் அந்த டெஸ்ட்டுக்குள்ளே போக போகிறாரு. அவர் விழுந்துருவார் அப்படிங்கிறது, அதாவது மறுதளிப்பாருங்கிறதுக்கு தான் சீமோன் அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் அந்த மறுதளித்தாலும் கூட விசுவாசத்தை விட்டு அவர் விழுந்து போகலை. அதனால தான் அவர் சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டு கொண்டேன். அதனால் அவனுடைய விசுவாசம் ஒழிந்து போக போகிறதில்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்திற்கு காரணர் அவர். அதனால் நீ முதல்ல ஸ்திரப்படுன்னு சொல்லும்போது பின்னாடி நம்ம பார்க்குறோம், அவர் மறுதளிக்கிறாரு, அப்புறம் மனம் கசந்து அழுறாரு, அதுக்கப்புறம் ரொம்ப அவர் உடஞ்சி போகிறாரு. எப்படி எழும்பேன்னு இருக்கிற நேரத்தில் பரிசுத்தாவியினால பலப்பட்டு திரும்ப அவர் முதல் பிரசங்கத்தை அவர் தான் பண்ணுறதை பார்க்குறோம். எத்தனையோ பேர் அப்போஸ்தலர் புத்தகத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ நீ குணப்பட்ட பின்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த பலன் அடைந்த பிறகு மற்றவர்களையும் நீ ஸ்திரப்படுத்துன்னு சொல்லும்போது அநேகரை அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு தேவனுடைய உபதேசத்தை பறைசாற்றுகிறவர்களை அவர் மாற்றுகிறத நம்ம பார்க்கோம். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன். ஏன்னா அப்போ அவருக்கு தெரியாது. அதனால் அவர் அப்படி சொல்கிறாரு. அவர் அவனை நோக்கி, பேதுருவே அப்படின்னு சொல்கிறார். பேதுருவேன்னு சொல்லும்போது நீ ஸ்ட்ராங் தான் அப்படிங்கிற மாதிரி. பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதளிப்பாய். நீ என்னை அறிந்திருக்கிறதை, நீ என்னை மறுதளிப்பாய் அப்படின்னு போடல, நீ அறிந்திருக்கிறாய் அப்படின்னு. இப்போது இயேசு கிறிஸ்துவே மறுதளிச்சிட்டாரே, அப்போ அவர் விசுவாசி இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்டே கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், யூதாஸ் அவரை அறிந்து கொள்ளலை முதல்ல இருந்தே. ஆனால் பேதுரு அவரை அறிந்திருக்கிறாருன்னு சொல்லும்போது அவரை நேசிக்கிறார் முழு மனதோடு. இந்த சிச்சுவேஷன் அவர் அப்படி பேச வச்சுட்டு, ஆனால் இருதயத்திலிருந்து அது வரலை. அதனால தான் அவர் மனம் கசந்து அழுகிறாருன்னு நம்ம பார்க்கணும். இப்போ 3 தரம் மறுதளிப்பாய் நீ என்னை அறிந்திருக்கிறதை அப்படின்னு சொல்கிறார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாக இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை என்றார்கள். அப்போ ஃபஸ்ட்டே ஒரு மிஷன் அவங்க போகும்போது எந்த ஒரு இதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ சொல்கிறாரு, பணப்பையும் சாமானையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன் அப்படின்னு சொல்லி. இது ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக ஏசாயா 53:12 அவர் அக்கிரமக்காரருள் ஒருவராக எண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது இந்த பட்டயத்தெல்லாம் வைத்துக்கொண்டு இருக்கிறவர்கள் கூட இருக்கிறதா காண்பிக்கும்படியாக, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அவர் இது சொல்கிறார். அப்போ இந்த பட்டயம், பணப்பை, சாமான் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மெட்டஃபாரிக்கல் எக்ஸாம்பிள்ஸாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். பட்டயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வார்ஃபேர் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. அதுமாதிரி பணப்பை, சாமான் பை இதெல்லாம் ஒரு ரெடினஸ், ஒரு ஆயத்தம். உங்களுக்கு என்னென்ன தேவை உண்டோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து ரெடியாக இருங்க. அந்த ஊழியத்தை செய்ய போகிற பாதையில் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். இதை தேடி கடைசியில் போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் காண்பிக்கிறார். ஏன்னா இவர் பரமேற போகிறாரு. அதற்கு முன்பதாக அவர் இருந்தார் கூடவே. அப்போ இந்த வார்ஃபேர் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலை. என்னைக்கு இவர் பரமேக போகிறாரோ அதுக்கப்புறத்துலேருந்து இவங்களுக்கு இன்னும் உபத்திரவங்கள் கூட போகுது. ஏன்னா இயேசுவே சிலுவையில் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால அவர் சொல்கிறார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்கிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெருங்காலம் வந்திருக்கிறது. அப்போ அவர் பட்டயத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் ரோமர்கள் பார்க்கும்போது இவங்க பட்டயத்தோடும் திங்ஸ் இந்த பணப்பை இதெல்லாம் வச்சு இருக்கும்போது ஒரு போதகரோட ஒரு குரூப் இல்லாமல் ஒரு அக்கிரமக்காரர் கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள், உள்ளுக்குள்ளேயே பாலிட்டிக்ஸு, குரூப்பிசம் இதெல்லாம் ரெவல்யூஷன் நிறைய ஆரம்பிக்கிற ஒரு காலம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் இவங்களும் எப்படின்னா யூதர்கள்லையும் ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்கள் எல்லாம் இருந்தாங்க. எப்போவுமே பட்டயத்தை வைத்து கொண்டு எதிர்த்து வரவங்களை கொல்றவங்கெல்லாம் யூதர்களுக்குள்ளே இருந்தாங்க. ஸோ ஒரு ரபி, ஒரு போதகராய் அவருடைய சீஷர்களும் அக்கிரமக்காரராக கருதப்படுறாங்க மற்றவங்களால. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து. ஏன்னா அந்த ப்ராஃபஸி ஏசாயாவில் உள்ளது நிறைவேறும்படியாய். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர் போதும் என்றார்.
ஏன்னா அவர் சொல்ல வர்றது வந்து என்ன அப்படின்னா, பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் சண்டைக்கு நில்லுங்கிறதுக்காக அவர் சொல்லலை. பட் அவங்க சீஷர்களுக்கு இன்னும் எப்படி புரியுது அப்படின்னு சொன்னால், வேலை வந்துட்டு அப்படின்னு சொன்னோடனே ரோமர்களை எதிர்த்து நிற்க போகிறாரு, ஏதோ ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகுது, அந்த மாதிரி தான் அவங்க வந்து இன்னும் அவங்க மைண்டில் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட போனார்கள். ஸோ முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், அவர் வந்து எருசலேமில் இருந்து உபதேசம் பண்ணிட்டு ஒலிவமலைக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப வந்து எருசலேமுக்கு வந்து உபதேசம் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். ஸோ திரும்ப வழக்கத்தின்படியே அவர் போகிறார். அவ்விடத்தில் சேர்ந்தபோது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஸோ அவருக்கு டைம் வந்துட்டுன்னு வந்து தெரியும். சீஷர்களுக்கு அது கரெக்டாக வந்து இன்னும் புரியலை. அப்போ அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படிட்டு, பிதாவையும் உனக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஸோ இந்த பாத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன அப்படின்னு சொன்னால், தேவ கோபாக்கினையின் பாத்திரம். அந்த பாத்திரம் வந்து நம்ம ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசன புத்தகத்தெலாம் பார்க்கும்போது, ஜாதிகளுக்கு இதை குடிக்க கொடுங்க, இது வந்து என்னுடைய கோபாக்கினையின் உக்கிரத்தின் பாத்திரம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். இப்போ அது என்ன அப்படின்னா, பாவம் வந்து ஜனங்கள் பண்ணும்போது, ஜாதிகள் ராஜ்யங்கள் பண்ணும்போது தேவன் தன்னுடைய கோபாக்கினையை தண்டனையை வந்து அவங்களுக்கு கொடுக்குறத பார்க்குறோம். இப்போது இந்த முழு உலகமும் வந்து பாவத்துக்குள்ளே இருக்குது. அந்த பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்கணும் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து மறிக்கிறாரு. இவர் மேலே என்ன இறங்க போகுது அப்படின்னா, தேவனுடைய உக்கிர கோபாக்கினை என்னும் பாத்திரம். அப்போ அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் ஒரு ஆஸ் அ ஹியூமனாக வந்து இந்த இடத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. அவருடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபிசிக்கலாக அவர் சஃபர் பண்ண போகிறாரு. அது இன்னொன்று, தேவனை விட்டு அவர் வந்து பிரிய போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும் போது அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியல. அதனால் அவர் அப்படி ஜெபம் பண்ணுறார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்போது அவரை வந்து பலப்படுத்தினான்னு சொல்லும்போது, அவர் ஃபிசிக்கலி மென்டலி கம்ப்ளீட்டாக அவர் வந்து ட்ரெயின் ஆகிறாரு ஒரு ஹியூமன் பீயிங்காக அப்படின்னு பார்க்குறோம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இது வந்து சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் வந்து ரொம்ப கூடுனா சில நேரம் வந்து அந்த நர்வ்ஸ் வந்து இதாகி நம்மளுக்கு ஸ்வெட் வந்து பிளட்டாக கூட வரும். அதுக்கு ஒரு டேர்ம் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர் சைக்காலஜிக்கலாக, நம்மளும் வந்து ஸ்ட்ரெஸ்க்குள்ளே கடந்து போகிறோம். ஆனால் இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஹியூமனாக நம்ம படுற பாடுகள் எல்லாம் வந்து ரொம்ப கம்பேரிட்டிவ்லி இதை கம்பேர் பண்ணும்போது வந்து ரொம்ப சிம்பிளான காரியங்கள் தான். ஆனால் நம்மளுடைய சஃபரிங் வந்து அவருக்கு தெரியும். ஏன்னா மென்டல் தாட்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்சஸ்ங்கிறது வந்து எப்படி ஒரு மனுஷனை வந்து ஒடுக்குங்கிறதுக்கு இங்கே தேவன் வந்து அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில் விழுந்தது அப்படிங்கிறப்போ அது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரெஷர்னால வர்ற ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவ்வளவாய் அவர் வந்து மென்டலி அவர் வந்து நொறுக்கப்படுறார். அதை யோசித்து அவர் வந்து ஜெபம் பண்ணுறார். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நிறந்திருக்கிறதை நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அப்போது ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து நித்திரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை இது இல்லை. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் இருந்தால் தான் அந்த பலத்தில் நீங்கள் நிற்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அவர் சொல்கிறார். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அப்போ கூட வந்து இப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது பேதுருவை சொல்லும்போது கூட பேதுரு பார்த்ததுலேயே, இயேசு கிறிஸ்து பார்த்ததுலேயே மனம் கசந்த அழுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து அவர் கேட்குறாரு. அப்போ கூட வந்து யூதாஸுக்கு ஒன்றும் அது பேர் சரியாக்கான மாதிரி நமக்கு இங்கே போடலை. இப்போ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறாய் அப்படின்னு சொல்லும்போது, அந்த தானியேலில் மனுஷகுமாரன் வந்து எப்படி அவருடைய ராஜ்யம் இருக்கும், எப்படி அவர் மரிப்பார் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல, அதை குறித்து அவர் வந்து சொல்கிறார். அதாவது நீ வந்து யாரை காட்டி கொடுக்குறன்னா, நீ மேசியாவை காட்டி கொடுக்குற அப்படின்னு. அவரை சூழ நின்றவர்கள் நடக்கப் போகிறதை கண்டு ஆண்டவரை பட்டயத்தினாலே வெட்டுவோமா. ஏன்னா அவர் முதல்லையே நான் வந்து அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படும்படியாக அப்படின்னு அவர் சொன்னாலுமே அவங்களுக்கு இன்னும் புரியலை. அவங்க வந்து பட்டயத்தை இதுக்கு தான் அப்புறம் எடுக்க சொல்லியிருக்கார் போல், இப்படி வந்தால் ஏற்று நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது பேதுருன்னு நம்மளுக்கு தெரியும்.
எப்பவும் இருக்கிற அந்த ஒரு இதில் இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற ஒரு அன்பில் அவர் வந்து அப்படி பேசுகிறார். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனை வலது காதரை வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய இன்டென்ஷன் அது இல்லை. பட்டயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம ஒரு யுத்தம் இருக்குங்கிறத காண்பிக்கிறதுக்காக அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார் அப்படின்னு பார்க்குறோம். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனை தலைவர்கள், மூப்பர்கள் எல்லாரையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்கிறது. அந்தகாரத்தின் அதிகாரங்கிறப்போ சாத்தானுடைய ஒரு செயலாக இருக்கிறது. சாத்தானுக்கு தெரியல இதுதான் அவனுடைய அழிவு அப்படிங்கிறது. அப்போ இது உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது பிரதான ஆசாரியர்கள், அதுக்கப்புறம் சேனை தலைவர்கள், மூப்பர்கள், இவங்க எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த சாத்தானுக்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. எப்படி யூதாஸ் போல் அவங்களும் அந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ முதல்ல வந்து பிரதான ஆசாரியர், ஏன்னா இப்போ அவங்களுடைய காலங்களில் வந்து இந்த ஆலோசனை சங்கம், அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியர், இவங்கெல்லாம் ஜஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு டெம்பிளில் வேலை செய்கிறவங்க மட்டும் கிடையாது. அவங்க தான் ரூல் பண்ணாங்க. தேவனுடைய நியாயங்களை சொல்லி வந்து அவங்க தான் எல்லாத்தையுமே ஆளுகை செய்து வந்தாங்க. அப்போ முதல்ல பிரதான ஆசாரியர் வீட்டுக்கு போகும்போது பேதுரு தூரத்தில் பெண் செல்லுகிறாரு. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுரும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். இது நம்மளுக்கு தெரியும். ஒரு வேலைக்காரி வந்து கேட்குறாங்க, அது ஏன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் வந்து நீங்கள் அவர்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லும்போது மனுஷனே நான் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், கலிலேயன் தான் அப்படின்னு சாதித்தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் பேதுரு வந்து நீ சொல்லுகிறது யார் ஏன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிச்சு. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். வந்து நோக்கி பார்த்தான்னு சொல்லும்போது ரொம்ப டீப்பாக அவனை வந்து பார்க்குறாரு. சேவல் கூகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்தான். வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அப்போ அவனுக்கு வந்து பின்னாடியே தொடர்ந்து வந்ததுக்கு ரீசன் பிரதான ஆசாரியன்ட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பின்னாடி வரதே அந்த அன்பு நிமித்தம்தான். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம மாட்டிக்குவோமோ அவரோடு சேர்ந்து அப்படிங்கிற, ஏன்னா அவர் பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வெட்டின காதில் வந்து வெட்டும்போது கூட அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ஒரு கலக்கத்து நிமித்தம் செய்த ஒரு காரியம் அவர் வந்து அதை புரிந்து கொள்கிறார். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல்லின்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். ஸோ அவருக்கு பாடுகள் வந்து ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே இருந்தது, ஆனால் இப்போ வந்து அவங்க இயேசு கிறிஸ்துவை அடுத்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு தெரியுது. விடியற் காலமான போது, ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய ரூல் புக்ஸில் இருக்கிறபடி இவங்க நைட் வந்து எந்த ஒரு இதுவும் வைக்கிறது இல்லை. அதனால் அடுத்த நாள் காலையில் ஜனத்தின் மூப்பர், பிரதான ஆசாரியர், வேதபாரகர் கூடி வந்து ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி. ஸோ ஆலோசனை சங்கம் அப்படிங்கிறது வந்து 71 பேர் கொண்ட ஒரு குழு. அவங்க தான் வந்து ஜட்ஜு எல்லாம் வந்து பாஸ் பண்ணுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் வந்து ரெடி ஆகிறாங்க. முதல் கேள்வி, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுத்தரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். ஏன்னா இந்த காரியத்திற்காக தான், இந்த நேரத்திற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல என்னென்னா, நான் உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அப்படிங்கிறப்ப நிறைய சொல்லிட்டார் ஆல்ரெடி. ஸோ இவங்க ஏன் இந்த கொஸ்டினை கேட்குறாங்கன்னா, இப்போ இவர் வந்து நாங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தேவதூஷணம் அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, இப்போ 71 பேருக்கு முன்பாக சொல்லும்போது 1-2 சாட்சிகளினால் வந்து பேசுகிறது உறுதிப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவரை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு அவர் வாயிலேருந்து அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வராங்களே தவிர அவர் உண்மையாகவே கிறிஸ்துவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகலாம் இவங்க வந்து கேட்கல. அதனால அவர் வந்து சொல்கிறாரு, சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, நான் உங்களிடத்தில் வினாவினாலும். ஒரு ரபிமார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிபேட்டு தான் வைப்பாங்க பொதுவாக. அப்போ டிபேட்னா வசனங்களை வைத்து பேசுகிறது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பிரதான ஆசாரியர், மூப்பர்கள் அவங்க தான். அப்போ நான் உங்கள்கிட்ட வினாவினாலும் நீங்கள் வந்து இது பண்ண போகிறதில்ல, நீங்கள் என்னை விடுதலை செய்யவும் மாட்டீங்க. ஸோ விடுதலை செய்கிறது உங்களுடைய இன்டென்ஷனே இல்லை அப்படிங்கிறத அவங்களுடைய காரியம் என்னன்னு வெளிப்படுத்தி அவர் வந்து காண்பிக்கிறார்.
இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அப்படின்னு சொல்லும்போது தானியேல் 7வது அதிகாரத்தையும் சங்கீதம் 110வது அதிகாரத்தில் உள்ள வசனத்தையும் சேர்த்து வந்து அவர் சொல்கிறாரு. அப்படிங்கிறப்போ தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருப்பார் மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லும்போது, மனுஷகுமாரன் மேசியா, அவங்கள பொறுத்த வரைக்கும் மேசியா வந்து தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு ரட்சிப்பார் எங்களை, ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ முதல்ல இங்கே வந்து இவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார்னு சொல்லும்போது, தேவனுடைய வலது பாரசம் அப்படிங்கிறது தேவனுக்கு சமமான ஒரு இடம். அப்போ அதில் வந்து நீ ஒரு மனுஷன், அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மனுஷன், நீ எப்படி உன்னை தேவனுக்கு நேராக உன்னை உயர்த்துவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். ஏன்னா யாருமே வந்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ரொம்ப உயர்வாக அவங்க கருதுகிறது ஆபிரகாம், மோசே இவங்களெல்லாம் தான். அப்போ தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன் வந்து அவருடைய வலதுபாரசத்தில் வீற்றிருக்கிறான்னு சொல்லும்போது, அப்போ அவர் வாயிலேருந்து பிடிக்கிற மாதிரி நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவதுன்னு நாமே உன்னுடைய வாயினாலே கேட்டோம். ஸோ இந்த ஒரு வார்த்தைக்கு தான் அவங்க வெயிட் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய நேரம், அவருடைய தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றும்படியாக இந்த இடத்துல அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த காரியங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து அந்த சிலுவை பாடுக்கு நேராக போகும்போது பேதுரு வந்து வலது காதரை வெட்டினான் அப்படின்னு பார்க்குறோம், வேலைக்காரனை. ஸோ அவர் மேலே உள்ள ஒரு பாசத்தில் வந்து செஞ்சாலும் அகெயின் சிலுவை மரணத்துக்கு நேராக போகிற இயேசுவை தடை பண்ணுற மாதிரி அந்த ஒரு அன்பு நிமித்தம் வந்து அந்த காரியம் நடைபெறாதபடிக்கு பேதுரு தடை பண்ணுகிற மாதிரி நம்ம அதில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இங்கே கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் அவர் பதில் சொல்லாமல் இருக்கிறாரு. பதில் சொல்லாமல் இருக்கிறாரு இந்த சென்ஸ், அந்த டைரக்ட் ஆன்சர் சொல்லாமல் அவங்கள வந்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், நீங்கள் என்ன இன்டென்ஷனில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸோ கரெக்டாக அந்த டைம் வரும்போது தான் வந்து இயேசு கிறிஸ்து தானே வந்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அவர் சொல்வார்ல ஒரு இடத்துல, ஜீவனை கொடுக்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் வந்து எனக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாமே அவருடைய நேரத்தில் வந்து சரியாக நடந்து வரதை நம்ம வந்து பார்ப்போம். இதான் அந்த தியானம்.